அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 29 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இதுவரை தமிழகத்தில் நடந்திராத ஒரு பயங்கர சம்பவம். சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்பட்ட ஒரு மர்ம ஆசாமியால் இயக்கப்பட்ட ரயில் வியாசர்பாடியில் சரக்கு ரயில் மீது மோதியதில் 7 பேர் பரிதாபமாக உயிர் இழந்ததாகவும் அந்த இடம் பூகம்பம் ஏற்பட்டது போல ஒரு அதிர்வு அதிர்ந்ததாகவும் வியாசர்பாடி ரயில் நிலையம் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியதால் அந்த ஏரியாவே பயங்கர பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த மர்ம ஆசாமியை இதுவரை கைது செய்யவில்லை என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ் நாட்டுக்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படை அனுப்பிய தர்மத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு நான் படை அனுப்பி ஈழ தமிழை அமைப்பேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா சூளுரைத்ததால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அமெரிக்கா, ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து செய்திகளை அனுப்பி கொண்டிருப்பதாகவும் இமெயில் மூலமும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை அவரது இல்லத்தில் மத்திய அமைச்சர் வயலார் ரவி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் சுதர்சன் ஆகியோர் இன்று திடீரென்று சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்களின் நெருங்கிய நண்பராகிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இலங்கை தமிழர்களை காப்பாற்ற அமெரிக்காவின் உடனடி தலையீடு ஒரு நம்பிக்கை என்று ஒபாமாவுக்கு திரு வைகோ அவர்கள் மீண்டும் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ப. சிதம்பரத்தை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ராஜன் கண்ணப்பனை ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் பேசுகையில், காங்கிரஸ் கட்சிக்கு டெபாசிட் கூட கிடைக்காமல் தோற்கடிக்க செய்ய வேண்டியதே நமது முதல் கடமை என்று சூளுரைத்ததாக திருப்பத்தூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பச்சை தமிழன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 119வது பிறந்த நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் அடுத்த நாடகத்திற்கு மூக்கொடைப்பட்டிருக்கிறார் என்றே கூறலாம். தா. பாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்புமனுவை அனுமதித்ததில் சட்ட விதிமுறை எதுவும் மீறப்படவில்லை என்று தமிழக தேர்தல் அலுவலர் நரேஷ் குப்தா தெரிவித்து உள்ளதால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு. கருணாநிதி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் 5 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஏற்கனவே 2 கட்ட தேர்தல்கள் முடிந்துவிட்ட நிலையில் 3வது கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதற்கான பாதுகாப்பு பணிகளை பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அனைத்து தேர்தல் பணிகளும் நிறைவடைந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்திய நாட்டில் நடக்கும் பாராளுமன்ற தேர்தலை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும் என்ற பாகிஸ்தான் எண்ணத்தை முறியடிப்பதற்காக இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு 24 மணி நேர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த போது, ராமர் கோவில் அயோத்தியில் கட்டியே தீர்வது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை என்றும் அதை நிறைவேற்றுவோம் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங்கின் வலது கரம் மற்றும் மூளையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும்
திட்ட கமிஷன் தலைவர் திரு மாண்டோட் சிங் அலுவாலியா தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் தன்னுடைய 100வது நாளின் ஆட்சியை பற்றி கூறுகையில், என்னை வளைக்கலாம், ஆனால் உடைத்து விட முடியாது என்று சூளுரைத்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்வீடன் நாட்டு வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு வர அனுமதி மறுப்பு தெரிவித்த இலங்கை அரசை ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும், ஸ்வீடன் நாட்டில் உள்ள இலங்கை தூதரை உடனடியாக அழைத்து இது பற்றி விவரம் அறிந்ததாகவும் ஸ்வீடன் நாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டிலுள்ள வன்னி பகுதியில் இலங்கை ராணுவத்தினர் மேற்கொண்டுள்ள தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு போர் பகுதியில் உள்ள மக்களுக்கு உதவி பொருட்களை அனுப்புவதற்கு அனுமதியை பெறுவதற்காக தாம் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி அடைந்துள்ளது என்று பிரிட்டன், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்து உள்ளதால் உலக தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மனித இனம் இதுவரை கண்டிராத தொலைதூரத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை தாம் புகைப்படம் எடுத்திருப்பதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். 13 மில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் உள்ள ஒரு இறக்கும் நட்சத்திரம் வெடித்து சிதறிய காட்சி தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், பூமியில் இருந்து இந்த அளவுக்கு வெகு தூரத்தில் நடக்கும் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 29 ஏப்ரல் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.